திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இணையமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை, மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்கிறோன்னே தெரியாது, எதுக்காக செய்கிறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக இல்லைடா, பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனின் 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருவது சற்று ஆறுதலான விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த மேச ராசிக்காரர்களால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சினால் நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா ஒரு சில தன்மைகளை அது கண்டிப்பாக கொடுக்கும். சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கு சந்திரனுக்கு சந்திரன் 6 8ஆக வருவது சஷ்டாஷ்டக தோஷத்தை கொடுக்கும் அல்லவா, அந்த தன்மையில். அது மட்டும் அல்லாமல் பாதகாதிபதி விரயஸ்தானத்திற்கு வருவது என்பது ஓரளவு ஆறுதலான விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் பேச்சுக்கு நாம் எல்லாமே 7 நாடு சனிமோ, 7 நாடு சனினாலும் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஆனால் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்தை 1/6/2026 வரைக்கும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து அவருடைய பார்வை பரிபூர்ணமாக விடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், இவை அனைத்துமே அங்கு அமர்ந்து கொண்டு இருக்கின்றன. ராசியிலே லக்னத்திலே சுக்கிரன் வேற உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறான். 2ஆம் அதிபதி 2 7 சுக்கிரன் மீன ராசியிலே உச்சம் பெற்று உட்காந்துருக்காங்க. விரயஸ்தானத்திலே உட்காந்துருக்காங்க. மாரகாதிபதி விரயஸ்தானத்திலே உச்சமாறுங்கிறது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம்தான். நீங்க என்ன அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பெயர்ச்சி, இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆகக்கூடிய வரைக்கும் 1/6/2026 குரு பயிற்சி 6 வரைக்கும் மேசராசிக்காரர்கள் சற்று அமைதியை கடைபிடிப்பது நல்லது. தேவையில்லாத கோபங்களுக்கு அடங்க வேண்டாம். மூத்த சகோதரருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மூத்த சகோதரர்களாக ஏதாவது ஆக வேண்டியிருக்குன்னா எதிர்பார்க்காதீங்க. அது சற்று கடினம்தான் நடப்பது. ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்ற சூரியன் 5ஆம் இடத்துல
மன்னிக்கணும் 11ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 11 சூரியன் இருந்தால் ஜாதகங்களில் பல தோஷங்கள் தீர்ந்துரும்னு ஒரு இருக்குது. அப்போ பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பது விசேஷம். இப்போ குழந்தைகள் கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள், நன்றாக படிப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து அணுகுமுறை வந்து சரியான முறையில் இருந்தால், தர்மத்தின் வழி சென்றால் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் வந்து. ஏற்கனவே உங்களுக்கு பாக்கியம் முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஓரளவு எல்லாம் சரியாக நடக்கும். ஆனால் அகலக்கால் மட்டும் தயவு செய்து வைத்து விடாதீர்கள். அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியான உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான களத்தரசானம் சொல்லக்கூடிய கணவன் மற்றும் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மேசராசிக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுதுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஓவர் பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளை கண்ணு தெரியாது. ஆனால் அது மறைவாக இருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷனான ஒளி ஓரளவு சாதகமாக இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுகள் ஓரளவு சீராக இருந்தாலும் வாக்குவாதங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டாம். ஆக பொதுவான கணக்கு பிராமண மேசராசிக்கு ஓரளவு சாதகமும் ஓரளவு பாதகமும் சேர்ந்துதான் இருக்கும். ஒரு 60-40ங்கிற கணக்கில் 60 பாசிட்டிவ்னா 40 நெகட்டிவும் நடக்கும். அதனால் எதுலேயுமே அளவுக்கு மீறி இன்வால்வ் மாத்திரம் ஆயிடாதீங்க. கொஞ்சம் யோசனை. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே 8ஆம் அதிபதி உங்கள் ராசியாதிபதியே செவ்வாய் தான் வர்றாரு. அவர் லாபஸ்தானம் இருக்க நல்லது. அப்போ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அவர் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி நெகட்டிவான நிகழ்வுகளை அது கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். ஆக்ரோஷத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வேகம் என்பது தங்களுக்கு வேண்டாம். உங்கள் பாக்கியஸ்தானத்தை கர்மகாரகனும் கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் பார்ப்பது பித்திருக்காரியங்கள் முன்னோர்கள் வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சீரும் சிறப்பமாக இருக்கும். இந்த மேசராசி அன்பர்கள் எல்லாமே தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை முருகனை தரிசித்து வந்தால் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இந்த சனி பயிற்சினால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போவதில்லை. 7.5 நாடு சனி ஆரம்பிக்கிறது என்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையாகவே அமையும். அதனால் தைரியமாக இருங்க. 7.5 நாடு சனி வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாது. ஆனால் சில உண்மைகளை உணர்த்தும். அந்த உணர்ப்பிலே உணர்ந்து நடந்து கொண்டீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் உங்கள் ராசிபாதையை லாபஸ்தானத்தில் ஏற்கனவே உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் நற்பலன்களை கொடுக்கும். ஆனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அங்கு உங்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து அந்த மீனராசிக்கு வருவது என்பது உங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசிக்கு மகரம் வந்து 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதினு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது அதீத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுப்பார்கள். இதுவரை இந்த ரிஷபராசி நேயர்கள் மக்கள் தொடர்பில் மத்தியில் நம்மால் பேரும் புகழுமோடு வாழ முடியவில்லையே என்ற தவிப்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். அரசியல்வாதிகள்லாம் ரிஷபராசி அரசியல்வாதிகள்லாம் தைரியமாக மக்களை சந்திக்கலாம். சற்று இதுன்னு அர்த்தம் தெரியணும். ஒரு ரிஷபராசிங்கிறது அர்த்தம் தெரியணும். நமக்கு என்ன கிடைக்குங்கிற ஆதாயத்தை விட்டு நாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லதுங்கிறதையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் நற்பலங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல்வாதிகளும் அப்படித்தான். ஏன்னா சனி பகவான் எப்போ கொடுப்பவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் மேலே உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்புறம் சரி பார்க்க கெடுக்குமேன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வரலாம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. காரணம் கேட்டால் சனி உங்களுக்கு வந்து முழு யோகாதிபதி. அவர் என்ன ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார், அமைதியை கடைபிடிக்க சொல்கிறார் அந்த சனி பகவான். உங்கள் ராசி அவர் பார்க்கும்போது நீங்கள் வந்து எளிமையாக இருங்கள். தனக்கு கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களாகட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அவருடன் அன்போடு பழகுங்கள். ஒரு சகோதரத்தன்மையோடு அவங்ககிட்ட வந்து நீங்கள் நடந்துக்கங்க. நீங்கள் மேலும் யாரையுமே ஏளனமாக பேசக்கூடாது. யாரையுமே ஏளனமாகவும் குறைவாகவும் பேசக்கூடாது. முதியோர்களுக்கு நீங்கள் சாதகமாக நடந்து கொள்ளுங்கள். முதியோர்களை வணங்குங்கள். காரணம் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் அப்போனா பூர்வீகத்தில் உள்ள தோஷங்களை சனி பகவான் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். பூர்வ புண்ணியம் பலம் பெற்றாச்சுன்னா எல்லாமே பலமாயிரும். ஏன்னா அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு
அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். ஏன்னா 8க்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் பெறும். தைரியமாக இருங்க. உடம்பு சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. பயப்படவே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி வேறு உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறாப்புல, ஜம்முன்னு உட்காந்துருக்காப்புல 11ஆம் இடத்துல, அதுவும் நீர் ராசியில். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. வெளிநாட்டில் விரும்புகிறீர்களா? தாராளமாக போயிட்டு வாங்க. படிக்க போகணுமா? வெற்றியோடு திரும்புவீங்க. தொழில் விஷயமாக போகிறீங்களா? வெற்றியோடு திரும்புவீங்க. வேலை பார்க்க போகிறீங்களா? நல்ல சம்பளத்தில் ஒரு இடத்துல வேலை நடக்கும். ஏமாற மாட்டீங்க. ஏன்னா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி நடத்தினாலும் சொல்ல முடியாது நமக்கு. அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்குல்ல. ஏமாற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் வெளிநாடு செல்வது, சுற்றுலாக்கள் செல்வதற்கு உண்டான தன்மை. ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் கொஞ்சம் பந்தாக காட்டணும், தான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் சகஜம். மனிதனுக்கு ஆசை இல்லைன்னா மனுஷன் எங்கே? அவங்க ஆசை இருக்கணும். மனுஷன் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன், ஆசை இல்லாதவன் அந்த அரை மனிதன் கூட கிடையாது. மிருகம். நம்மளாம் மனிதர்கள் வாழ பிறந்திருக்கோம், என்ஜாய் பண்ணணும். ஏன்னா சுக்கரன் அப்படி தான் பொருளாதாரத்திற்கு மகத்துவம். ஆனால் அந்த பொருளாதார தன்மையில் இருக்கிறத வெளியே காட்டிக்காமல் இருக்கணும். நீங்கள் அது பண்ணுறதா ஒன்று விஷயம். ஏன்டா இருக்குன்னு பகட்டா தெரியக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு தான். யார் பிடுங்க போகிறா? அதை ஏன் 4 பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்? அந்த தன்மையில் நீங்கள் நடந்துக்கிட்டே தான் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். ஏன்னா சனி பகவானுக்கு எளிமை தான் பிடிக்கும். சனிபகவான் நட்பு கிராமம் சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரனை சற்று சனிக்கு சாதகமாக நடந்துப்பார். அதனால் எளியோரை மதித்து பழகுங்கள். வலியோரை கண்டு அச்சம் கொள்ளாதீர்கள். ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியும் தான் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. கண்டிப்பாக நாம் இதை சொல்லி ஆகணும். அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. தைரியமாக இருங்க. மனோஜபம் மாருதில்லிவேகம் ஜிதேந்திரம் புத்திபதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானர்யூத முக்தம் ஸ்ரீராமதூதம் சரணம் நமாமி. ஆஞ்சநேயர் வழிபாடு அருமையாக பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாத்தை கொடுத்துட்டு காலையிலே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. எள்ளு எல்லாம் போடாதீங்க. இல்லை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்று காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சனி உரையில் உட்காந்து ஹனுமான் சாலிசா படிங்க. நீங்கள் உங்களுடைய அத்தனை துன்பங்களும் நீக்கப்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு ஒரு அற்புதமான சனி பயிற்சி. சொல்லப்போனால் இந்த 12 ராசியிலுமே ரிஷப ராசிக்கு ரொம்ப சூப்பர், துலா ராசி கூட கொஞ்சம் கம்மி. அற்புதமான ஒரு நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மீண்டும் அடுத்த ராசி சந்திப்போம். நன்றி.